ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தளபதி பேசுகிறேன். நம்மளோட 10M ரோபோ சாஃப்ட்வேர் அண்ட் MT4 சார்ட்டு இதெல்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ச் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் தனியாக வந்து ஒரு சர்வர் ஆப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க சர்வர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் அதில் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட ரோபோ இந்த MT4 சார்ட்டு இண்டிகேட்டர் எல்லாமே நீங்கள் மொபைல்லேயே பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாங்கிறத அந்த வீடியோ நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோரில் இந்த சர்ச்சில் போய்ட்டு ஆர்டி கிளைண்ட் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆர்டி கிளைண்ட் டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு வந்து ஒன்று வரும். சரிங்களா? இதுதான் இப்போ வந்து ஆர்டி கிளைண்ட்டுக்கு பதிலாக விண்டோஸ் ஆப்புன்னு சொல்லிட்டு நேம் மாற்றி வச்சுருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த விண்டோஸ் ஆப்புங்கிற அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதிலே காமிப்பான். ஸோ ரிமோட் டெஸ்க்டாப் இஸ் நவ் விண்டோஸ் ஆப்னு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆர்டி கிளைண்ட் அப்ளிகேஷன் வந்து விண்டோஸ் ஆப்பை வந்து புதுசாக இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணி தள்ளி விட்டுட்டு காட் கொடுத்து விட்ருங்க. கொடுத்து விட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு இதில் சைன்இன், ஒர்க் பேஸ், அடுத்து பிசி கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிசி கனெக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்கள் பிசி நேம் கேட்கும், அடுத்து யூசர் அக்கௌண்ட் கேட்கும். சரிங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சர்வர் ஐடி, யூசர் நேமு, பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். இதை வச்சு தான் நீங்கள் உங்களோட மொபைல்லையோ லேப்டாப்லையோ நீங்கள் லாகின் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த சர்வரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஐடி இருக்குது. இது நான் எப்படி நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணுறேன், அடுத்து ஒன்று ஆட் பண்ணுறதை இப்போ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பேன். அந்த ஒரு சர்வரில் தான் உங்களுக்கு ரோபோ அந்த சாஃப்ட்வேர்லாம் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நமக்கு இந்த பாக்ஸில் பாருங்கள் பிசி நேம் பாக்கிதா. பிசி நேம்னா என்னென்னா இந்த சர்வர் ஐடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்வர் வந்து காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த நம்பரை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த பிசி நேமில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பிசி நேமில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து யூசர் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யூசர் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுத்துருக்கேன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், இல்லைனா 10M இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். உங்களுக்கு நான் கொடுத்த அந்த நோட் பேடில் இல்லைனா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமு பாஸ்வேர்டும் போட்டிருப்பேன். என்ன யூசர் நேமோ அதை அப்படியே எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அப்படியே அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட்டு பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன், அதையும் இதில் வந்து டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணதுக்கப்புறமா சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் இருக்கும், அதையும் வந்து ஒரு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிசி கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நெவர் அகைன் சொல்லிட்டு கேட்கும். அதை வந்து டிக் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அது உங்களுக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸ்லாம் கேட்காது. கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்வர் வந்து இப்போ பாருங்கள் மொபைலில் ஓப்பன் அடிச்சு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட MT4 சார்ட்டு, ரோபோ அப்ளிகேஷன் இது 2மே இப்போ நீங்கள் வந்து மொபைலே பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் சார்ட்டு பார்க்கணுன்னா நான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பேன். மொபைலில் நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் எப்படி பார்க்கணுன்னு அதே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மொபைலில் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் சிஸ்டமில் பார்த்த அதே சார்ட்டு, சிஸ்டமில் சொல்லிக் கொடுத்த அதே ட்ரைனிங்கை நீங்கள் என்ன பண்ணணும், மொபைலில் வந்து அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த ரிமோட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து கர்சர் மூடு, அதாவது மவுஸ் மூட்லையும் யூஸ் பண்ணலாம், ஃபிங்கர்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு விண்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு மவுஸ் மூடும் இருக்குது, ஃபிங்கர் மூடும் இருக்குது. நீங்கள் ஃபிங்கர் மூடு வச்சிங்கன்னா உங்களோட விரலுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். மவுஸ் மூடு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் எங்கே வேணால் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மவுஸ் எங்கே இருக்கோ அதுதான் அங்கே தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஓகே கொடுக்குற மாதிரியும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்குற மாதிரியும் வரும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து இந்த ரோபோ MT4 இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சார்ட்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேக் சிம்பிள் இருக்கும். கீழே நீங்கள் மொபைல் வந்து இப்படி பேக் கொடுத்தீங்கன்னா வெளில வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதாங்க விஷயம்.
இப்போ அடுத்து இன்னொரு ஐடி, வேறு ஐடி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு 2-3 ரோபோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இன்னொரு ஐடி எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு வந்து திரும்ப இதே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிசி கனெக்ஷன் கொடுங்க, ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இதில் வந்து பிசி நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்வர் நம்ம கொடுத்துருக்கோம்ல, ஆக்சுவலாக ஒரு ரோபோக்கு ஒரு சர்வர் தான். உங்களுது வந்து மேலே ஐடி உள்ள மாதிரி இருந்தால் எப்படி ஆட் பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி கீழே இருக்கிற இந்த சர்வர் ஐடி வேறு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் எப்படி ஆட் பண்ணணுங்கிறத நான் ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த சர்வர் ஐடி மட்டும் கரெக்டாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த பிசி நேமில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு யூசர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் யூசர் அக்கௌண்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு யூசர் நேமில் 10M அப்படிங்கிறத போட்டுட்டு பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே வந்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு சர்வர் கீழே ஒன்று வந்து ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 சர்வர் 5 சர்வர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ மொபைலில் அப்ளிகேஷனில் 2 சர்வர் இருக்குது. மேலே இருக்கிற சர்வர், கீழே இருக்கிற சர்வர். இப்போ புதுசாக ஆட் பண்ண சர்வர் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னா இது அதே மாதிரி நெவரஸ் கேட்கும். அதை வந்து டிக் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது பாருங்கள் வேறு ஒரு சர்வர், புரியுதுங்களா? ஸோ இந்த சர்வரில் வந்து பாருங்கள் MT4 ஆப்பு, ரோபோ அப்ளிகேஷன், 2 நோட் பேட் இருக்குது. ஸோ அந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை சர்வர் வேணாலும் உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ரோபோ ஓப்பன் பண்ணுறதும், MT4 ஓப்பன் பண்ணுறதும், வாட்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களோட ஒர்க்லாம் முடிஞ்சுன்னா பேக் வந்துடுங்க. ஸோ அவ்வளோதாங்க விஷயம். இது வெளில வந்துடுறேன், ஹோம் ப்ளேஸ்க்கு வந்துடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா டெய்லியுமே உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து இந்த ரோபோ சாஃப்ட்வேர் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ரைடர்ஸ், மேற்கொண்டு உங்களுக்கு டவுட் இருக்கணும் தாராளமாக நம்பர் கால் பண்ண வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.